இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக அரிசி மாவு வச்சு ஒரு சூப்பரான அம்மணி கொலக்கட்டை பார்த்துடலாமுங்க. இந்த கொலக்கட்டை பார்த்தீங்கன்னா நம்ம 2 மெத்தடில் செய்யலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஊற வச்சு அதை அரைச்சி வேக வச்சு அப்படியும் செய்யலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மாவு வச்சே செய்யலாங்க. இப்போ பிசைஞ்சிக்கலாம். 1 கிலோ அரிசி மாவு, 1 ஸ்பூன் தூள் உப்பு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த உப்பையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பிசைறதுக்கு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். அதை அப்படியே ஊற்றி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு சுடுதண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இந்த மாவோட பதம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து இந்த மாதிரி பிடிக்கும்போது அந்த ஷேப் கரெக்டாக இருக்கணும். பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 கையிலையும் எண்ணெய் தடவிக்கணும். அவ்வளோதாங்க, இந்த மாதிரி தான் உருண்டை பிடிக்கணும். இந்த கொலக்கட்டை பார்த்திங்கன்னா இந்த சைஸில் தான் பண்ணணும் இல்லைங்க. உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதில் இருக்க எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப அழுத்தக்கூடாது, அப்படியே மேலாப்பில் உருண்டணும். நம்ம பிசைஞ்ச அரிசி மாவு பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக உருட்டி எடுத்தாச்சுங்க. இதை அப்படியே இட்லி சட்டியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கொலக்கட்டை பார்த்தீங்கன்னா வெந்துட்டே இருக்குங்க. இந்த கொலக்கட்டை பார்த்தீங்கன்னா தாளிக்கும் போது ஒரு பொடி சேர்த்தணும். அதுக்கு உளுந்த பருப்பையும் கடலைப்பருப்பையும் வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 7 வரமிளகா. இந்த உளுந்து பருப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கருக்காமல் வறுத்து எடுத்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை. இந்த பருப்பு உளுந்து ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வருங்க, அப்போ எடுத்துக்கலாம். பாருங்க, உளுந்து கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். நம்ம வறுத்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சுங்க. இது அப்படியே நைஸாக அரைச்சிக்கலாம். கொலக்கட்டை பார்த்திங்கன்னா 10 நிமிஷமாக வெந்துட்டு இருக்குங்க. இப்போ நீக்கி பார்த்துடலாம். பாருங்க, அப்படியே பியூர் ஒயிட்டாக வச்சுருந்தோம். இப்போ பாருங்கள், கலர் லைட்டாக மாறி இருக்குது. ஒன்று ஒட்டவே இல்லை பாருங்கள், புசு புசுன்னு. இப்போ தாளிச்சிக்கலாம். 100 ml ஆயில், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 கிலோ பெரிய வெங்காயம், 4 வரமிளகாய், 3 கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் பார்த்தீங்கன்னா வதங்கிட்டே இருக்குங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடி சேர்த்துக்கலாம். இந்த பொடி நீங்கள் அரைக்கல அப்படின்னா வீட்டில் இருக்க இட்லி பொடி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, அரைச்ச பொடி சேர்த்து நல்லா பெரட்டி விட்டாச்சுங்க. இப்போ வேக வச்ச கொலக்கட்டை சேர்த்துக்கலாம். அப்படியே மேலாப்பில் துருவின தேங்காய். அவ்வளோதாங்க, சூப்பரான அம்மணி கொலக்கட்டை ரெடி. கொலக்கட்டை பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா வாழை மரம்லாம் கட்டியாச்சு. இப்போ பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம்.
விநாயகருக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு கோலம் போட்டாச்சுங்க. அடுத்து வந்து மாவளை தோரணை கட்டிடலாம். விநாயகருக்கு இப்போ மாலை போட்டுடலாம். விநாயகருக்காக செஞ்ச ஸ்பெஷல் கொலக்கட்டை. விநாயகருக்கு லட்டு, கருப்பு சுண்டல், பொரி. விநாயகருக்கு பூஜை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ சாமி கும்பிட்டுடலாம். பாருங்க இந்த கொலக்கட்டையை அப்படியே இந்த வெங்காயத்தோட வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. அது இந்த வெங்காயத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கு. எப்பயுமே சாமிக்கு செய்கிற சமையல் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக தான் இருக்கும், சூப்பராக தான் இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பொடி அரைச்சி போடுறோம் பார்த்தீங்களா, டேஸ்ட் தாங்க. இந்த மசாலாவோடு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது. அடுத்து சுண்டல். எல்லா வருஷமும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம இனிப்பு கொலக்கட்டை தாங்க பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கார கொலக்கட்டை பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா 3 நாள் கும்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான டிஷ் செய்வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அம்மணி கொழுக்கட்டை பண்ணியிருந்தோம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.